பாபா இஸ்லாத்தை எடுத்துரைக்க தமிழகத்திலே 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பயணம் மேற்கொண்டு இஸ்லாத்தை எடுத்துரைத்தார். இந்தியாவிலே 20 கோடி முஸ்லிம்கள் செய்ய முடியாததை, உலகமெங்கிலும் 200 கோடி முஸ்லிம்கள் செய்ய முடியாததை தனி ஒரு மனிதனாக செய்து காட்டிய மிகப்பெரிய ஆளுமை. எவ்வளவு பெரிய தியாகம் இஸ்லாத்திற்காக தெரியுமா? 184 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இஸ்லாத்தை எடுத்துரைக்க. 6,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பழனி பாபா என்கின்ற ஒரு தனி மனிதன் இஸ்லாத்தை எடுத்துரைத்த காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுக்கே புகழ் அனைத்தும். பழனி பாபா நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பயணம் மேற்கொண்டு இஸ்லாத்தை எடுத்துரைத்தார். பல உலக நாடுகள் நடுநடுங்கியது. இவர் நம் நாட்டிற்குள் வந்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், அதனால் இவர் வருவதற்கு தடை அப்படின்னு தடை உத்தரவை பிறப்பித்தார்கள். அதிலே ஒன்று சிங்கப்பூர். We have barred recently 4 Muslim preachers from Singapore. Indian Tamil Muslim called Palarin Baba. Very educated man. Otherwise known as Muhammad Ali Ahmad Ali Baba. வளர்ச்சியுற்ற நாடு சிங்கப்பூர். அவன் என்ன பண்ணா, நான் என்ன பண்ண, இந்த பைபிள்ல 19,000 தவறுகள், ஒன்றல்ல இரண்டல்ல சகோதரர்களே, 19,000 தவறுகளை சுட்டிக்காட்டினேன் ஆதாரத்தோடு. இன்று தன்னுடைய விளைவு வருடா வருடம் கிறிஸ்துவர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருந்ததனால் முந்தா நேற்று நம்மளுக்கு வெற்றிகரமா சிங்கப்பூரில் தடை போட்டு விட்டார்கள். சிங்கப்பூரிலே பைபிளில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார். 19,000 தவறுகள் பைபிளில் இருக்கின்றது என்று நிரூபிக்கிறார். 1980 செல்கிறார் சிங்கப்பூருக்கு. நூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். 80 போறேன் பிளஸ் 25.9%, 81 பிளஸ் 53.5%, 82 பிளஸ் 57.4%, 83 பிளஸ் 53.9%, 84 பிளஸ் 52.8%, 85 பிளஸ் 61.3%. இன்னும் 12,000 பேர் தழுவி இருந்தார்கள். அவர்கள் தழுவி இருந்தால் அவர்களால் ஏற்பட்ட பின்விளைவு 24,000 பெருகி இருந்தால் 24 லட்சம் ஜனத்தொகை கொண்ட சிங்கப்பூர் நகரத்தில் 17 லட்சம் பேர் முஸ்லீமாக இருந்தால் ஒரு முஸ்லீம் பிரதமராக வந்து விடுவான் என்ற பயத்தின் காரணமாக போடப்பட்டதுதான் தடை சட்டம். வருடா வருடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே செல்கிறார்கள். இறுதியாக சிங்கப்பூர் ஒரு இஸ்லாமிய நாடாக உருவாகிவிடும். எனவே பழனி பாபா இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் தடை விதிக்கின்றது. அந்த நாட்டுக்குள்ள வராது, இந்த நாட்டுக்குள்ள வராது, நீ கண்ட உடனே தடை போடுறான். நான் போடுவேன், நான் ஜோகூர்ல போய் உட்கார்ந்து பேசுவேன். இவன் நினைச்சுட்டா சிங்கப்பூருக்குள்ள வந்து பேசக்கூடாது, ஜோகூர்ல பேசினா if mountain never goes to Mohammed, Mohammed will go to mountain. If mountain goes to Mohammed, it is a miracle. If Mohammed goes to mountain, it won't be a miracle. But the purpose is solved. அட பழனி பாபா தானே சிங்கப்பூர்ல பேசக்கூடாது. சிங்கப்பூர் மக்கள் பழனி பாபா பேச கேட்கலாம்ல? பைத்தியக்காரன், அவனுக்கு புரியல. அவன் பெரிய தலை போட்ட மண்ணா டைப் பண்ண. யாரோ போற 5ஆம் தேதி ஜோகூர்ல கூட்டம் போட்டு, ஜோகூர் எப்படின்னா பாலக்கரையும் திருச்சி மாதிரி இருந்தா சைக்கிள் எடுத்தே வந்துருக்கா அப்படி சின்ன பையல. இப்ப என்ன பண்ண போற?